பீகார் தேர்தல் வரலாற்றில் 25 ஆண்டுகளுக்கு பின் முதல் கட்ட தேர்தலில் அதிக வாக்குகள் பதிவாகியுள்ளன. இரு கூட்டணிகளிலும் இடம்பெற்றுள்ள சிறிய கட்சிகளுக்கு முதற்கட்ட தேர்தல் மிக முக்கியமானதாக அமைந்துள்ளது. பீகாரில் உள்ள 243 சட்டமன்ற தொகுதிகளில் முதற்கட்டமாக 121 தொகுதிகளில் வியாழக்கிழமை வாக்குப்பதிவு நடைபெற்றது. 8 மாவட்டங்களில் உள்ள 45,341 மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்புடன் தேர்தல் விறுவிறுப்பாக நடந்து முடிந்தது. 3,75,00,000 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்த நிலையில் 1,314 வேட்பாளர்கள் களம் கண்டனர். ஆட்சியில் உள்ள ஐக்கிய ஜனதா தளம் பாஜக கூட்டணியுடன் ஆர்ஜேடி காங்கிரஸ் அங்கம் வகிக்கும் மகாகத் பந்தன் கூட்டணி நேருக்கு நேர் மோதுகிறது. இதில் மகாகத் பந்தன் கூட்டணியின் முதல்வர் வேட்பாளரான தேஜஸ்வி போட்டியிடும். ரகோபூர், பீகார் துணை முதலமைச்சரான பாஜகவைச் சேர்ந்த சாம்ராஜ் சௌத்ரி போட்டியிடும் தாராபூரிலும் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்நிலையில் பீகார் தேர்தல் வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் 64.66% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதற்கு முன்பு அதிகபட்சமாக 2000வது ஆண்டு 62.60% வாக்குகள் பதிவாகியிருந்ததே அதிகபட்சம். பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவில் முதலமைச்சர் நிதிஷ்குமார், முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவ் உள்ளிட்ட தலைவர்கள் ஜனநாயக கடமையாற்றினர். பாட்னாவில் உள்ள பக்தியார்பூரில் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் தனது வாக்கினை செலுத்தினார். பாட்னாவில் முன்னாள் முதலமைச்சரும் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் நிறுவனமான லாலு பிரசாத் யாதவ் மகன் மகாகத் பந்தனின் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்ட குடும்பத்தினர் ஜனநாயக கடமையை ஆற்றினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த லாலு பிரசாத் யாதவ் மாற்றம் ஏற்படும் என்று கூறினார். இதேபோன்று மகுவா சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் ஜனசக்தி ஜனதா தளத்தின் தலைவரும் லாலு பிரசாத் யாதவின் மூத்த மகனுமான தேஜ் பிரதாப் யாதவ் தனது வாக்கினை பாட்னாவில் பதிவு செய்தார். பீகார் துணை முதலமைச்சர் விஜயகுமார் சின்ஹாவின் கார் ஹோரியாரி கிராமத்திற்கு சென்றபோது ராஷ்டிரிய ஜனதா தளம் ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது வாகனத்தின் மீது சிலர் காலணிகளை வீசியதால் பதற்றமான சூழல் நிலவியது.